பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சவால் விட்டு தீர்க்கப்படும். தொடர்புக்கு 9385616574. சிவாய நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. 2025 சனி பெயர்ச்சி 12 ராசிக்கும் என்னென்ன பலனை இவர் கொடுக்க போகிறாரு, என்ன பலவீனத்தை கொடுக்க போகிறாரு, யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம். சனி பகவானுடைய குணாதிசைகள், சனி பகவானுடைய தன்மைகள் என்ன, அவருடைய காரக தன்மைகள் என்னன்னு கேட்டு பார்க்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான்ங்க. பொதுவாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைக்கு தெளிவான ஒரு பதில் கொடுத்து தன்மை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா மீன ராசியில தான் பெயர்ச்சி வரப்போகுது. மீன ராசினா குரு பகவானுடைய ஆதிபத்தியம், நிலையான ஒரு நாட்டாம தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மை, தப்ப உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு சனி பகவானுடைய அமைப்பு. இருந்திருந்தாலும் சனி பகவானுடைய காரகத்தன்மை, சனி பகவானுடைய குணாதிசைகள் இந்த வருஷம் ரொம்ப தெளிவா இருக்கும். தப்பு பண்ணா உடனே தண்டனை கொடுத்துருவாரு. கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் தாக்கத்தை சிவபெருமானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கொடுக்குது. இருந்தாலும் சனி பகவானுடைய தன்மை தெளிவா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு திருநங்கைகள்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றீங்கன்னா நீங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு. நோய் நொம்பலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட்டு பால் வாங்கி கொடுக்கலாம். பணம் இல்லாத யாசகம் வாங்குறவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம். இப்படி அவன்கிட்ட சின்ன கர்மக்காரகன் பலனை பண்ணால் யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த வருஷம் 2025 சனி பகவானுடைய தன்மை உண்டு. நேரங்காலம் எல்லாருக்குமே நல்லா அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மேஷம் முதல் மீன ராசி வரையும் 12 ராசிக்கும் சனி பகவானுடைய நிழல்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம்? மீன ராசிக்கு அதிபதி அதி தேவத குரு பகவான். ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருக்காரு. ஜென்மத்தில் சனி பகவான் வந்தால் 2.25 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உச்ச நிலைமைக்கு வரக்கூடிய தருணம் இனிமே தான். படிக்கிற குழந்தைங்க செம்ம பிரில்லியண்ட்டாக படிக்கக்கூடிய தருணம் உண்டு. வேலை வாய்ப்பு தேடி இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உயர்ந்த இடத்துல வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உடையவங்க, இந்த மீடியா சம்மந்தப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் யோகம்தான். உயர்ந்த வீடு கட்ட போகிறீங்க, விலை உயர்ந்த கார் வாங்க போகிறீங்க, கப்பலே வாங்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு தருணம் உண்டு. நிறைய இந்த மீன ராசியில் பார்த்தீங்கன்னா லா படிப்பீங்க, LLB படிப்பீங்க, சொல்லப்போனால் இந்த டாக்டர்ஸ் நிறையா படிப்பீங்க, நர்ஸு நிறையா இருப்பீங்க, டீச்சர்ஸ் நிறையா இருப்பீங்க. போதனைகள் சொல்லக்கூடியவங்க தான் இங்கே நிறையாவே இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. இருந்திருந்தாலும் 2025 முன்னுக்கு வரைக்கும் உங்களுக்கு கஷ்டந்தாங்க. பலவிதமான நஷ்டங்கள் இருக்கும், அவமானம் அவப்பேர்கள் இருக்கும். ஆண்டவனை பிடிச்சிக்கிட்டு இருக்கறனால உங்களுக்கு தெளிவான அமைப்பு இருக்குது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சு பேசுறதுனால உங்கள் வாழ்க்கை இனிமே உயரப்போகுது. சனி பகவான் ஜென்மத்தில் வரக்கூடிய ஒரு நேரமும், ராசிக்கு 12வது இடத்துல மீன ராசியில் ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் உயர்ந்த நிலைமைக்கு போகிறீங்க, உச்ச நிலைமைக்கு போகிறீங்க. மண்ணும் பொன்னாகக்கூடிய நேரம் உண்டு. லாட்ரி அடிச்சு யோகமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு வரக்கூடிய தருணங்கள் இருக்குது. யோகமே வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. காசெல்லாம் ரெட்டிப்பாக்குவீங்க, பணத்தில் புரளுவீங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி புரைப்பீங்க. BMW கார் வாங்கலாம், ஆடி வாங்கலாம், ஃபார்ச்சுனர் வாங்கலாம், பென்ஸு வாங்கலாம். இப்படி கார் மேலே கார் வாங்கி ஜாலியாக விரயம் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு. நிலையான வருமானம் இல்லை, 4 பக்கமும் வருமானம் வரும். இந்த வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சி உற்றார் உறவினர் சொந்த பந்தத்துக்கு ஆகாமல் உங்கள் மேலே சூனியங்கள் வைப்பாங்க. உங்கள் வளர்ச்சி பார்த்து போராமப்படுவாங்க. இதனாலேயே உங்களுக்கு இடையூறுகள் வரும், உடம்பு சுஸ்தாகும். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறனால உங்கள் தகப்பனுக்கு ஆகாது, வயதான தாய்க்கு ஆகாது, உங்கள் மனைவிக்கே ஆகாது. ஆண்களாக இருந்தீங்கன்னா, பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவனுக்கு ஆகாது. அது கணவனுக்கு நோயும் வரலாம், கணவனுக்கு டிப்ரெஷனும் வரலாம், கருத்துள்ள மனையில் கலகங்கள் பிரிஞ்சு இருக்கலாம். அப்படியாம்பட்ட தருணமும் உண்டு. ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி வழியோடைய அமைப்பில் உங்கள் மாமியார் அவங்களுடைய தன்மையில் உங்களுக்கு கெட்டதே நடக்கும்.
பெண்களாக இருந்தீங்கன்னாலும் இதே பிரச்சனை தான். ஆன்மீக தொடர்பில் ஆண்டவனை நினச்சிக்கிட்டு எம்பெருமானை நினச்சிக்கிட்டு அவருடைய புகழை போற்றி பாடி பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு குறை வராது. இல்லைன்னா வீணான விரயங்கள் ஆகும். கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. நட்புன்னு சொல்லக்கூடிய நண்பனை தப்பா நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. உயர்ந்த உச்ச நிலைமையில கொடுப்பாரு, பணங்காசை அள்ளி கொடுப்பாரு, பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு உங்க மீன ராசிக்காரங்களுடைய பேச்சு தான் எடுபடும். ஏன்னா நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்க ராசியில வர்றாரு. அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையிலையோ அரசியல் துறையிலையோ நிறைய ஈடுபாடு கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய நிறைய விரயம் பண்ணுவீங்க. ஃபினான்ஸை நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. அதாவது காசு பணத்தை போடுவீங்க, சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் உண்டு. சாதாரண நாள்லேருந்து உயர்மட்ட ஆட்கள் வரைக்கும் இந்த மீனராசி நண்பர்களுக்கு தெரியும். ஆனால் மீன ராசியில் இருக்க வேண்டிய குழந்தைங்க, படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய குழந்தைங்க, ஒரு 25 வயசுக்குள்ள இருக்க வேண்டிய ஆண்கள் பெண்கள் காதல் திருமணம் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. தாய் தகப்பனுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. இந்த காதல் திருமணம் மதமுற்று மதம் மாறின பெண்களுடைய தொடர்புகளோ அவங்களுடைய காதலுடைய அமைப்போ வர வாய்ப்பு இருக்கு. தான் சொந்தம் தான் பந்தத்தை நீங்க கெட்ட மாட்டீங்க. காதல் கண்ணை மறைச்சிடும். வரக்கூடிய ஃப்யூச்சரில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய தருணம் உண்டு. நிறைய பேர் டிரைவராக இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஜென்மத்தில் இருக்கிறனால கவனமாக ஓட்டுங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க, தெளிவாக இருங்க. கடன் வாங்கி கடன் அடைக்காதீங்க, கடனாளி ஆயிடாதீங்க. மனைவி மக்களுடைய சேர்ந்து கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கறதுக்கு சக்தியோடு வாங்குங்க. எப்படியாவது அடைச்செல்லாம் கட்ட மாட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஆனால் இந்த மீன ராசிக்கு தாயி தகப்பன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் கடனாளி ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய தேவைகளுக்காக புள்ள கஷ்டப்படுறான்னு சொல்லி அங்கே இங்கேன்னு இவங்க கடன் வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்த 2.5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறனால தாய்க்கோ தகப்பனுக்கோ ஆகாது. உங்கள் பிள்ளைங்களுடைய பெரிய வயசாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு ஆகாது. சட்ட வல்லுநராக கூட சட்ட மேதையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் வரக்கூடிய நேரங்காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாதாரண பொட்டி கடை வச்சா கூட நீங்கள் பொழைச்சிக்குவீங்க. சாதாரண இட்லி கடை போட்டால் கூட பொழைச்சிக்குவீங்க. அந்த மாதிரியான தருணம்லாம் உங்களுக்கு இருக்குது. 2025 டாப் ஜாதகம்னு ஒரு ஜாதகம் இருக்குது. அந்த டாப் ஜாதகத்தில் மீன ராசி நம்பர் 1 ஜாதகம். பெண்கள் தான் கொஞ்சம் பாவுன்னு சொல்லலாம். சித்தர் ஜாதகம், சிஸ்டர் ஜாதகம், கன்னியாஸ்திரி ஜாதகம். ஒரு கட்ட காலத்தில் கல்யாண காட்சி முடித்து டிவைஸ் ஆகிடுச்சுன்னா ஆண்களையே வெறுக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இருதாரத்து தோஷத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் உண்டு. இருந்தாலும் ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறனால கவனம் தேவை. படித்து நல்ல வேலை வெட்டிக்கு போகணும்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நினைங்க. காசை வீணாக விரயம் பண்ணிடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், உச்ச நிலைமையில் இருக்கக்கூடிய ஜாதகம் மீன ராசி. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண காட்சி நடக்கும். கலைத்துறையில் பிரகாசிக்கிறவங்களுக்கு பிரகாசம் வரும். காவல்துறையில் அரசு சம்பந்தப்பட்ட அட்வொகேட் இருக்கவங்களுக்கு உச்ச நிலைமை வரும். ஆன்மீகத்திலையும் ஈடுபாடு அதிகம், அரசியலையும் ஈடுபாடுகள் அதிகம். யோகங்கள் தரக்கூடிய தருணம் உங்களுக்கு தான் நிறையா உண்டு. பெண்கள் ஆண்களுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. மனைவிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா நீங்கள் தரட்டிக்கெட்டு அவங்களுடைய பாவத்தை வாங்கினீங்கன்னா இன்னும் கஷ்டப்படக்கூடிய தருணம் மீனராசிக்கு உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் ஆண்டவனை தேடி ஓடி ஏதாவது ஒரு குலதெய்வம், ஏதாவது ஒரு சித்தர் மகான்களை தேடி ஓடி வாங்க. நிறைய தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. இப்படி இருந்து வந்தீங்கன்னா மீனராசியில் ஜென்மத்தில் சனி பகவான் ஒன்றும் பண்ணமாட்டார். ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறனால பெண்கள் பயப்படாதீங்க. நீதி நேர்மைக்கு ஆள்படுங்க. தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே தண்டனை உண்டு. ஏன்னா சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக வந்திருக்காரு. அதனால் மனசாட்சிக்கு விரோதமாக எதுவுமே செய்யாதீங்க. சாட்சின்னு கேட்குறது மனசாட்சி. நீ தப்பு பண்ண போகிற, கொலை பண்ண போகிற, கற்பழிப்பு பண்ண போகிற, அடுத்தவன் பொண்டாட்டியை அபகரிக்க போகிற, அடுத்தவன் சொத்தை அபகரிக்க போகிறேன்னு உன் உள் மனசாட்சி சொல்லும். அதையும் மீறி நீ பண்ணினா மாட்டிக்கக்கூடிய ஜாதகத்தன்மை உண்டு.
தர டிக்கெட் ஆயிடுவீங்க. அதனால் கணவன் மனைவி அனுசரித்து அன்போட பண்போட வாழ்ந்து இந்த வருஷத்தை பொன்னான நாளாக நீங்கள் வாழணும்னு எம்பெருமான் அனுகிரகமும் வடபழனி முருகனுடைய அனுகிரகத்தில் உங்கள் எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.